அடுத்த ராசி ரிஷபம், அவங்கள பத்தி சொல்லுங்க சார். ரிஷபத்தை பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து 11ல் சனியோட சஞ்சாரம். ஜூன் மாதம் வரைக்கும் குரு பகவான் 2ல் இருக்கு. ராகு கேதுவோட சஞ்சாரம் 10ல் ராகு 4ல் கேது. இதில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா 4ல் இருக்கிற கேது மட்டும்தான். 4ல் இருக்கிற கேதுனா மன அமைதியின்மை, தாய் உடல்நல பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தாலும் 11ல் இருக்கிற சனியும் ஜூன் மாதம் வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் சூப்பரான விஷயம். அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சனியோட பார்வை ராசிலே படுறதுனாலையும் வாக்கியப்படி வந்து சனி பயிற்சி இன்னும் ஆகலை, மார்ச் மாதம் தான். அதனால் வந்து பெரிய அளவு பெனிஃபிட்டை வந்து ரிஷப ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் அனுபவிச்சு. 11ல் சனி இருந்தால் சூப்பர், ராஜயோகம். ஆனால் 11ல் சனி இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி மாற்றம் வராதனால பெரிய அளவு பெனிஃபிட் இருக்காது. ஓகேங்களா? 26ல் ஆமாம், இல்லை ஸ்டார்டிங்கில் இது வரைக்கும் இந்த 2024 மார்ச்சில் ஏப்ரலில் வந்து சனி பயிற்சி ஆச்சு இல்லையா, அதனால பெருசாக தெரியாது இது வரைக்கும். பட் இனிமேல் இந்த மார்ச் மாதம் நடக்க போகிற வாக்கிய ரீதியான பஞ்சாங்கப்படி நடக்கிறதுனாலையும் இப்போது அந்த அது நடக்கிறதுனால சனியோட முழு 11ஆம் பாவத்தில் முழு எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? பட் சனியோட பார்வை அங்கே இருக்கிறதுனால அங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. பெரிய அளவுக்கு முதல்ல கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஓகேங்களா? அதை சரி பண்ணுறதுக்கான பரிகாரங்களை பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆயிரும். நினச்சதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.